ஒரு லாஸ்ட்டு 1 மந்தில் நிறைய கரண்ட் கட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம். பப்ளிக் எல்லாருமே கோவப்படுத்த வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ அதே இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், நிறையா ரீல்ஸ் வருது. ஃப்யூஸை பிடுங்கிட்டு போகிறானுங்க, யாரை கேட்டு பிடுங்குறானுங்க எப்படி. ஆனால் இப்போ எப்படி இருக்குது சிச்சுவேஷன்னா, இப்போ நம்ம வந்து டிஎம்கே தானே குற்றம் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ் திருப்புறாங்க. பட் நம்மளனாலும் அதுதான் நிஜம். ஏன்னா யாராச்சும் சும்மா போய் லூஸாக என்ன அவனுங்க போய் அந்த ஃப்யூஸை பிடுங்குறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து நார்மல் பப்ளிக் பண்ணுவாங்களா? யாராச்சும் இதுக்கு பின்னாடி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும், கரெக்டாக? ஸோ உண்மை வெளியே வருது. ஸோ இது மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே இப்போது எடுக்க தான் போகிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க மக்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிங்கப்பெண்ணுமே வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் சொல்லியிருக்காரு, இனிமேல் இன்னும் பயங்கர குயிக் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம், டஃப்பாக இருக்கும். அண்ட் இது ஒரு வார்னிங்காக தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வேணால் சாஃப்டாக இருந்திருப்பேன், இனிமேல் ஒரு வார்னிங்காக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ட்ரோன் கேமரா வழியாலாம் வந்து போலீஸ், அந்த சிங்கப்பெண் போலீஸ்லாம் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறையா இப்போ லைவில் கொண்டு வராங்க. என்றைக்குமே சொல்கிறத விட ஆக்ஷன்ஸில் காட்டுறது தான் அதிகம். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்மளுமே வந்து டைம் கொடுக்கணும்னு நம்பணும். அப்போ தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து